அப்படிங்கறத சொல்லும்போது கருமையங்கள் எல்லாம் கனெக்டடா இருக்கு அப்படிங்கும்போது எல்லாரோடய நம்ம இணைஞ்சு இருக்கிறோம், எல்லாத்தோட இணைஞ்சிருக்கிறோம். எந்த பொருளோ எந்த உயிரோ இல்ல தூரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் நட்சத்திரங்கள் இருந்தோ பிரபஞ்சத்துல இருந்தோ நம்ம தனியா இல்லை அப்படிங்கறது உணரக்கூடிய ஒரு மனோபாவனை வந்துடும். 2 இன்னொன்னு சுற்றி இருக்கக்கூடிய உயிர்களுக்கு நாம துன்பம் கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கே நீங்க துன்பம் கொடுத்து கொள்ளும் ஒரு ஆயிடும் இல்லையா? அது இணைஞ்சிருக்கிறதுனால உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம யாராவது துன்பம் கொடுப்போமா? கொடுக்க மாட்டாங்க ஐயா. அதேதான். அந்த மாதிரி எல்லாரும் இணைஞ்சே இருக்கிறப்போ பிறருக்கு துன்பம் கொடுக்க மாட்டோம். சரி, குடும்பத்துல யாராவது கஷ்டப்பட்டா பார்த்துட்டு சும்மா இருப்போமா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க ஐயா. அப்போ அந்த உணர்வு வந்துடும். அந்த உணர்வு வந்துடும். அப்போ அறநெறியும் ஒழுக்கம் கடமை ஈகை மகிழ்ச்சி சொல்றாங்க இல்லையா? அது எல்லாமே இயல்பாக மாறிவிடும். ஈதலும் இசைப்பட வாழ்தலும் இயல்பாக மாறிவிடும் மகிழ்ச்சி அழகா சொல்லுவாங்க. நேற்று ஒரு பாட்டுல யாரும் சொன்னாங்க. அந்த தன்மை எல்லாம் வந்துடும். அப்போ இது எல்லாமே ஒரு மனிதன் கிட்ட அவன் சாதாரணமான மனிதன் இல்லை, பேராற்றலின் பிரதிநிதி அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தவம் தான் இறைநிலை தவம். அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மெடிடேஷன் சொல்லணும். ஆக்சுவலா மாற்றத்தை தரக்கூடிய தவம். மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பலன்கள் கொடுக்கக்கூடிய தவம். 3 விதமான இறைநிலை தவம் இருக்குங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா பக்தி மார்க்க இறைநிலை தவம்னு சொல்லலாம். அது என்ன தெரியுங்களா? பஞ்சபூத நவகிரக தவம். பஞ்சபூத நவகிரக தவத்துல யார் வேணாலும் பண்ணலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் பிரபஞ்சம் போயிட்டு அப்புறம் சுத்தவெளிக்கு போயிட்டு மீண்டும் நம்ம உடல்ல இந்த அறிவே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதேதான் இறைநிலை தவமே தான் அதுல பஞ்சபூத நவகிரக தவம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது எளிமையான எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பக்தி மார்க்க தவம். பக்தி மார்க்கம்னா எல்லாரும் யார் வேணாலும் செய்யலாம் இல்லையா? அந்த மாதிரி. ஆனா தீட்சை வாங்கி உயிரை உணர்ந்து உள் ஒடுங்கி உண்மையாகவே பிரபஞ்சமெல்லாம் கடந்து முழுமையாக இறைநிலையோட கலக்கக்கூடிய ஒரு தவம் அது ஞான மார்க்க தவம், யோக மார்க்க தவம். யோக மார்க்க தவம் தான் துரியாதீதம். ஸோ பக்தி மார்க்க இறைநிலை தவம் ஒண்ணு, யோக மார்க்க இறைநிலை தவம் ஒண்ணு. இது 2வது பார்த்தீங்கன்னா யோக மார்க்க இறைநிலை தவம் துரியாதீதம். 3வதா இருக்கக்கூடியது ஞான மார்க்க இறைநிலை தவம். ஐயன் திரிபர எல்லாத்தையும் விளக்கி எல்லாத்தையும் அறிவுபூர்வமா சொல்லி கொடுக்கறதுனால இது ஞான மார்க்க இறைநிலை தவம்ங்கிறது நம்ம இப்போ நீங்க எடுத்துட்டு இருக்கிற இறைநிலை தவம். அப்ப 3 விதமான தவங்கள்லயும் ஒரே கருத்து தான் வருது. ஆனாலும் அதுல இருக்கக்கூடிய ஆழம் வேற, அது கிடைக்கக்கூடிய பலன்கள் வேற. சரிங்களா? சரிங்க ஐயா. சரிங்களா? அப்போ இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். துரியாதீதத்துல சொல்லுவாங்க மகிழ்ச்சி. அந்த துரியாதீதத்துல என்ன நோக்கம்னா ஒடுங்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அதுல அதிகம் பேச்சே இருக்காது. விரிஞ்சி 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 போய் அதுல லயமாயிடுறது. அப்போ டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு போகணும் அப்படின்னா துரியாதீதம். ஆனா இதை எல்லாம் உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற போது உங்களுக்கு இறைநிலை தவம் வருது. மகர்ஷி டீட்டெயிலா விளக்கம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஒரு இடத்துலலாம் சொல்லுவாங்க, தினந்தோறும் நீங்க துரியாதீதம் தவம் செஞ்சுட்டே வாங்க அப்படின்றலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த இறைநிலை தவம் செஞ்சுட்டே வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தவத்திலே மிக சிறந்தது துரியாதீதம் தான். அதற்கு நிகர் எதுவுமே இல்லை. அதே போல அகத்தாய்வுல சிறந்தது எண்ணம் ஆராய்தல் தான். இந்த 2 தான். நான் யாருக்கான விளக்கம் தான் இந்த இறைநிலை தவம். சரிங்களாம்மா? சரிங்க ஐயா. சரி, இதுல ஏதாச்சும் இருந்தா கேளுங்க.
ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளம். சொல்லுங்கம்மா. யோக மார்க்கம், ஞான மார்க்கம் இதுக்கு 2க்கும் என்ன வித்தியாசங்க ஐயா? ஞான மார்க்கம்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. புரிதல் தான் ஞானம். சரிங்க ஐயா. யோகத்துல அதுவா மாறிடுறோம். சரிங்க ஐயா. இப்போ விஞ்ஞானம் சொல்றோம், மெஞ்ஞானம் சொல்றோம், சங்கீத ஞானம் சொல்றோம் இல்லைங்களா? கேள்வி ம். கேட்டு கேள்வி கேட்டு ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சியின் மூலமாகவே அதை உணர்ந்து கொள்ளுதல் வந்து ஞான மார்க்கம். ஓகேங்க ஐயா. யோக மார்க்கம் என்பது? யோகம்னா ஒடுங்கி அதுவா மாறிடுறோம். அதனாலதான் துரியாதீதம் மிகச் சிறப்பு. பக்தி ஓகே, மார்க்கம் ஓகே. அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளவுதான். அவங்க சொல்றாங்க, அதை அப்படியே ஓகே. நம்ம வந்து ஏத்துக்கிட்டு செய்யறதுங்கிறது பக்தி மார்க்கம். சரியா? சரிங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா. பக்தி மார்க்கம் தெரியுங்கய்யா. அதான் யோகத்துக்கும், ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் இப்ப புரியுதுங்கய்யா. நம்ம குண்டலினி யோகம் என்பது ராஜயோகம். உயிர் மேல மனம் ஆமாங்கய்யா. வைக்கக்கூடிய ராஜயோகம் தான் குண்டலினி யோகம். ஆமாங்கய்யா. இங்க வந்து எது மேலயும் மனமெல்லாம் வைக்கல. அதுவாகவே அதுவாகவே ஆரம்பிக்கிறதே மாறிடுறோம். இறைநிலையில தான் ஆரம்பிக்கிறோம். அதுவாகவே துரியாதீதம் நல்லா மாறிடுறோம் இல்லைங்கய்யா? ம். துரியாதீதம் நல்லா செட் ஆகி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கடைசியா மகரிஷி கொடுக்குறாங்க இத. அங்கிருந்து ஆரம்பிச்சு இங்க கொண்டு வராங்க. துரியாதன் இங்க இருந்து ஆரம்பிச்சு ஆமாங்கய்யா. அங்க போகும். ஆமாங்கய்யா. இப்போ இறைநிலை தவத்துல ஆரம்பிக்கிறதே இறைநிலையில தான் ஆரம்பிப்பாங்க. முடிக்கிறது மனிதன் கிட்ட கொண்டாந்து முடிப்பாங்க. ஆமாங்க. பஞ்சபூத நவத்தத்துல இங்கிருந்து ஆரம்பிச்சு இறைநிலைக்கு போயிட்டு மீண்டும் மனிதன் கிட்ட தான் கொண்டு வந்து முடிப்பாங்க. சரிங்களா? அப்ப பஞ்சபூதம் தான் பக்தி மார்க்கம் சொன்னீங்க ஏங்கய்யா? பக்தி மார்க்கம் அப்படின்னா யார் வேணா செய்யலாம் இருக்கு இல்லைங்களா? இதுக்கெல்லாம் தீட்சை வாங்கணுமா? ஆமாமாங்கய்யா. அது யார் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால சின்ன குழந்தைங்க எல்லாம் கூட செய்யலாம் அப்படிங்கிறதுனால அது பக்தி மார்க்கம். அதை கேட்டு உணர்ந்துகிட்டா போதும், அவ்வளவுதான். ஓகே, ஓகேங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா இப்போ நம்ம இறைநிலை தவம் நம்ம நேரா இறைநிலைக்கு போகும்போது அதை முதல்ல நம்ம எப்படி உணர்ந்து இருக்கணுங்க ஐயா? அதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். துரியாதீதம் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. துரியாதீத தவத்துல என்ன நிலை வந்திருக்கும் சிவகாலத்துல, அந்த நிலையில ஆரம்பிக்கிறாங்க மகரிஷி. ஸ்டார்ட் பண்றதே இறைநிலையில தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆமாங்க ஐயா. பிரம்மஞான பாடல் சொல்லி அந்த பிரம்மஞான பாடல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அதனுடைய இறைநிலையோட தன்மைகள் சொல்லுவாங்க. அங்கேயே இப்படி நேரம் கொஞ்ச நேரம் தவம் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் அது எப்படி அங்கிருந்து இறை துகளாக மாறுது அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி விண்ணானதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பரமாணு, அணு, பேரணு இப்படிதான் கொண்டு வருவாங்க மகரிஷி. அப்புறம் பஞ்சபூதங்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம், அந்த கோள்கள் நேரடியா அடுத்த உயிரினத்துக்கு டக்குன்னு வந்துருவாங்க. மனிதன் கிட்ட வந்துருவாங்க. அப்போ உயிர்கிட்ட வரும்போது கர்மயம்ங்கிறது எப்படி உருவாகுது, இந்த காந்த ஆற்றல் எப்படி வந்து புலன்கள் வழியாக வெளியேறுது, இது எல்லாமே சொல்லுவாங்க. இந்த உடல் அழிந்தாலும் கருமையம் அழிவதே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ கடைசியா ஒரு கேள்வி கேட்பாங்க. நான் யார் என்ற ஒரு கேள்வி வருமானால் இறைநிலையே நான் என்பதுதான் விடையாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க ஐயா. கரெக்டுங்களா? ஐயா புரியுதுங்க ஐயா. சரி. ரெண்டு விஷயம், ஒண்ணு உணர்தல், ஒண்ணு புரிதல். ஒண்ணு உணர்தல் துரியாதீதம், புரிதல் இறைநிலை தவம். புரிஞ்சதும் உணர்ந்ததும் வந்துருச்சுன்னு வச்சுங்க, இப்போ நிறைய உணர்ந்துக்குவோம், அதுதானான்னு புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? ஆமாங்க.
அப்போ புரிதலுக்காக இறைநிலை தவத்தை மகரிஷி கொடுக்குறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே வந்தது. அப்போ அதுவும் இதுவும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்கு அந்த விளக்கங்கள் எல்லாமே சொல்லி முடிச்சிடுறாங்க. எல்லாத்தை விட தனித்தனியாக நாம் இருந்தாலும் எல்லாருடைய அடிமனமும் உணர்வாலும் அறிவாலும் அலைகளுக்கு ஊடே இருக்கக்கூடிய கடல் நீர் போன்று ஒன்றாகவே இருக்கிறது. இதுதான் இறைநிலையின் தன்மாற்ற சரித்திர சுருக்கம் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஆமாங்களா? கண்டிப்பாங்க ஐயா. சரி. இன்னும் யாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்களாங்க? நான் மத்தியில வந்து பேசிட்டு இருக்கேன். இல்லைங்க, அது எங்க டைம் முடிஞ்சிச்சுங்க. 7 to 8. சரி சரி சரி. ஐயா நன்றிங்க ஐயா. இறைநிலை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். காந்தம் கூட, காந்தம் டீம்ல யாராவது இருந்தா தெரிஞ்சுங்க. காந்தம் என்பது எப்படி உற்பத்தி ஆகுது? ஒண்ணு, காந்தம் வான்காந்தமா எப்படி இருக்கு, ஜீவகாந்தமா எப்படி இருக்கு? அப்ப ஜீவகாந்தம் என்றால் அந்த ஜீவகாந்தம் தன்மாத்திரைகள் வெளியில எப்படி இருக்கு, உள்ள எப்படி இருக்கு? அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். இங்க அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் பிளஸ் அடுத்ததாக வரக்கூடிய மனம். வெளியில் இருக்கிறதுக்கு எல்லையே இல்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட எல்லை, உடல் என்ற எல்லைக்குள்ளாக இருக்கிறதுனால இதுக்கு எல்லை உண்டு, அளவு உண்டு. அப்ப அளவு எல்லை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒண்ணு உற்பத்தி வேணும், ரெண்டாவது செலவு வேணும், மூணாவது வந்து சேமிப்பு வேணும். இந்த உற்பத்தி எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள். ரெண்டாவது, ஜீவகாந்தம் செலவாகுது இல்லையா? என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது? உடல் இயக்கத்துல என்ன வேலை செய்யுது, மன இயக்கத்துல என்ன வேலை செய்யுது? இந்த ரெண்டு, இது ரெண்டும் போக புலன்கள் வழியாக எப்படி செலவாகுது அப்படிங்கும் போது மனம். அப்ப மனதுக்கு வந்து எப்படி இந்த சேமிப்பு அப்படிங்கிறது என்னது? அப்ப ஜீவகாந்தம் செலவாகிறது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது எடுக்கணும். இன்னொன்னு, இந்த ஜீவகாந்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய தடைகள், தேக்கம், திசை மாற்றம், வேக மாற்றம், முறை மாற்றம், அளவு மாற்றம், இது எல்லாமே தான் இயல்பாக இருக்கிறதுல இருந்து மாறுபடுறதுன்னு அர்த்தம். அப்ப அதைத்தான் நான் என்ன சொல்றோம்? வலி சொல்றோம், நோய் சொல்றோம், துன்பம் சொல்றோம் இல்லைங்களா? துன்பமே அதானே, இயல்பா இருக்கிறதுல மாறுபடுறது. இயற்கை இயல்புக்கு மாறுபட்ட தன்மை தான் துன்பமா மாறுது அப்படின்னு சொல்றோம். அப்ப அதை யார் சரி பண்றா? அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்துன்னா ரெண்டும் ஒண்ணுதான். அதே தான் அது சரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், தானா சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த உடல் இயக்கம் தான் முக்கியம், இந்த உடலுக்குள்ள உயிர் ஓடுறது தான் முக்கியம். அப்ப அந்த உடல் இயக்கத்தை மிக சரியா நடத்திக்கிட்டே இருக்கு. உடல் இயக்கம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஜீவகாந்தம் செலவாகுது, உயிராற்றல் செலவாகுது, அதுல மின்சார ஆற்றல், ரசாயன ஆற்றல், காந்த ஆற்றல் மூணுமே செலவாகுது. மூன்று விதமான இதுமே வேணும். நமக்கு என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த உடலுக்கு காத்து வழியா வந்துருது, இந்த வான்காந்தத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல்லாம் வந்துருது, ஆனா உணவுக்கு தேவையா இருக்கு, அதெல்லாம் ரசாயனம். அப்ப அந்த ரசாயனமா வேணும் அப்படிங்கிற போது என்ன நடக்குதுன்னா, இதுக்காக தான் நம்ம ஏந்திரிச்சு போய் வேலை செய்யறோம். சோ இந்த உடலுக்காக உணவு தேவையாக இருக்கிறது. அப்ப உணவு, அந்த உணவை உள்ள கொண்டு போய் ஜீரணம் பண்றது ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, மூளை, கடைசியா வித்து வருது இல்லையா? இது எல்லாமா மாத்திர வேலையும் செய்யறது ஜீவகாந்தம் தான். அப்ப சேர்க்கறதும் ஜீவகாந்தம் தான், பிரிக்கிறதும் ஜீவகாந்தம் தான். அப்போ பிரிக்கிற வேலையை செய்யும் போது தான் இதையெல்லாம் இத்தனை தாதுகள், தாது பொருட்கள் தான் சொல்றோம் இல்லையா? சப்த தாதுக்கள்னு சொல்லுவாங்க. இப்படி மாத்துறது ஜீவகாந்தம் தான். அப்போ இதுக்கு எல்லாமே ஓட்டம் வேணும், ஒவ்வொரு செல்லுக்கும் ஓட்டம் வேணும். அதுக்கு வரும்போது அதுக்கு பேர் உழைப்பு. உணவு, ரெண்டாவது
இந்த உடலானது உட்கார்ந்து இருக்கிறதுக்கோ படுத்திருக்கிறதுக்கோ இல்லை, உழைக்கணும். உழைச்சாதான் 3 ஓட்டங்களும் சரியா இருக்கும். அப்பதான் ஒவ்வொரு செல்லுக்கும் எல்லாமே போய் சேரும். ரத்தம், வெப்பம், உணவு எல்லாமே போய் சேரும். அப்ப அதுக்காக தான் ஜீவகாந்தம் போய் சேரணும் மெயினா. அதுக்காக தான் உழைப்பு. இப்படி உழைச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? அதனாலதான் அடுத்து மீண்டும் இயல்பு நிலைக்கு போறது உறக்கம். சரிங்களா? உறக்கம் அல்லது ஓய்வு. அடுத்தது இதன் மூலமாக புலன்கள் மூலமாக தொடர்பு கொள்ளும்போது தான் அது உடலுறவுன்னு சொல்றோம். புலன்கள் மூலமாக. அடுத்து இன்னொரு உயிர் உற்பத்தி பண்றதும் அதேதான், உடலுறவு. கடைசியா இந்த மனம் இந்த புலன்கள் மூலமாக மட்டும் இல்லாம, உழைப்பு மூலம் மட்டும் இல்லாம, எண்ணம் மூலமாகவும் ஜீவகாந்தம் நிறைய செலவாகுது. எண்ணத்துல ஆரம்பிச்சுதான் 6 குணங்கள் வரைக்கும் போகுது. அப்போ எண்ணம் உற்பத்தியாகி மூளை வழியாக செயலாகி எண்ணம் சொல் செயலாக மாறுது. எண்ணம் சொல் செயலாக மாறுது. இதற்கேற்ற விளைவு வந்து தீருது. அப்ப தொடர் இயக்கமா அது நடக்க ஆரம்பிக்குது. அப்ப எண்ணத்தின் மூலமாக ஜீவகாந்தம் செலவாகுது அப்படின்னா, ஒவ்வொரு எண்ணத்துக்கும் வேற வேற விதமான மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் இயங்கிடும். சாதாரணமா இருக்கக்கூடிய எண்ணத்துக்கும் உணர்ச்சி வயப்பட்ட எண்ணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்ப எண்ணத்தின் மூலமாக எப்படி செலவாகுது, இது எல்லாமே வந்து பார்க்கிறது. இதைத்தான் 5 அளவுமுறை. அப்ப 5 அளவுமுறை என்பது ஜீவகாந்தத்தின் சேமிப்பு, ஜீவகாந்தத்தின் பராமரிப்பு, ஜீவகாந்தத்தினை செலவு செய்தல். இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்குங்க, வரவுக்கு உள்ள நம்ம செலவு பண்ணணும்னு சொல்லுவோம். அதே போல எது தேவையோ அதைத்தான் செலவு பண்ணணும்னு சொல்லுவோம். ஊதாரியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தேவையில்லாம, ஏன்னா பணம் எவ்வளவுன்னு சம்பாதிச்சிட முடியும். ஆனா உண்மையான சொத்து தெரியுங்களா? ஜீவகாந்தம் தான். இதை விட நான் முதலே சொன்ன மாதிரி நோய் தீர்க்கக்கூடிய வேலையை செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீவகாந்தம் தான். எல்லாத்தையும் பதிய வைக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா கருமையத்துல ஜீவகாந்தம் தான். எடுத்து கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீவகாந்தம் தான். இப்ப வாழ்க்கையே ஜீவகாந்தத்துலதான் இருக்குது. அப்ப அது பெருக்கிறதுக்கான பயிற்சிகள். நம்ம நோய் தீர்க்கிறது, நோய் வராம தடுக்கிறது ஒண்ணு, நோய் தீர்க்கிறது ஒண்ணு. இதுக்கு பேர் உபயோகம். ஜீவகாந்தம் எந்த அளவு இருக்குதோ அந்த அளவு நீங்க உற்சாகமா இருக்கும். உடல் இயக்கம், மன இயக்கம் உற்சாகமா இருக்குங்க இல்லைங்களா? தாங்கும் வல்லமை ஜாஸ்தியாகும். உறுதி, நுட்பம், சக்தி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் நடக்கும். அப்ப ஜீவகாந்தம் என்பது ஃப்ளூயிட் தானே, பாய்ம பொருள் தானே. அதனால அதை எங்கேயும் குவிக்க முடியும், எங்கேயும் பாய்ச்ச முடியும். தனக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் அந்த காந்தத்தை பாய்ச்சலாம். அப்படி பாய்ச்சி நோயை தீர்க்கலாம். தனக்கு பண்ணா அதுக்கு பேர் உபயோகம், பிறருக்கு பண்ணா அது பேர் பிரயோகம். அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க மகரிஷி. வாழ்த்து என்பது அதே மாதிரிதான். எண்ணத்தின் மூலமாக ஜீவகாந்தத்தை பிறருக்கு பாய்ச்சறோம். ஒருத்தரை நினைச்சு வாழ்த்துறோம் அப்படின்னா. நோய் தீர்க்கிறது, பாசஸ் கொடுக்கறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க மகரிஷி. அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி செய்ய முடியும். இன்னொன்னு, இந்த ஜீவகாந்தத்தை வாங்கி சில பொருட்கள் வைத்துக் கொள்ளும். எல்லா பொருளும் வாங்கி வச்சுக்கும், காந்தத்தன்மை இல்லாம இருக்கிறதே இல்லை. சில பொருட்கள் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். காந்த அலை வீசாத பொருட்களே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம காந்தத்தின் மூலமாகத்தான் நம்ம என்ன போட்டுக்கிறோம், நமக்கு அருட்காப்பு போட்டுக்கிறோம். காந்தத்தின் மூலமா தான் சங்கற்பம் போடுறோம். அப்ப காந்தம் தான் வான்காந்தத்தோட தொடர்பு கொண்டு எல்லாவற்றையும் செய்து பிடிக்குது, பிரபஞ்சம் முழுக்க போகுது. அப்ப காந்தம் எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் இல்லைங்களா? இத்தனை விதங்களிலும் நீங்க யோசிச்சு பார்க்கலாம். வேதாத்ரியம் என்பது காந்த புராணம் தான். சரிங்களா? இதை வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி நீங்க நிறைய விதங்கள்ல
இது வாழ்க்கையில் எப்படியெல்லாம் உபயோகப்படுத்த முடியும், எப்படி வந்து பிரயோகப்படுத்த முடியும், இது நோய் தீர்க்கறதுக்கான மருத்துவ முறைகள் எப்படி ஜீவகாந்தத்தோட செயல்பட்டு முடிக்குது அப்படிங்கிறது. சில அலோபதி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசாயனம், ஹோமியோபதினா வெறும் காந்தம் தான். அதே போல இந்த ரேக்கி, அப்புறம் அக்கு பிரஷர், அக்கு பஞ்சர் இதெல்லாம் சொல்ற பாருங்க, இதெல்லாம் காந்தம் தான். அப்ப மின்சார ஓட்டத்தை, காந்த ஓட்டத்தை சரி செய்து சீர் செய்வது எப்படி அப்படிங்கறதெல்லாம் வந்து மருத்துவ முறைகளோட நீங்க இது கொண்டு போலாம். இன்னும் எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த காந்தம்னாலே அதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், அந்த தன்மையை அது கொண்டு போகும். எந்த தன்மை ஒரு பொருளிலே இருந்து அலையாக வருகிறதோ அந்த தன்மை போகிற அலைக்கு பேர் ஃப்ரீக்வன்சி. அப்ப எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அப்ப நோய்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு அப்படின்னா, உணர்வு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா, எண்ணத்துக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா, நோய் தீர்க்கறதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த அளவுக்கு குவாண்டம் லெவல்ல இறங்கி இதை வந்து வேலை செய்யக்கூடியது. என்ன காந்தம்னாலே குவாண்டம் தான், மேல எல்லாம் கிடையாது. காந்தம் உருவாகக்கூடிய இடம் குவாண்டம், பரவக்கூடிய இடம் குவாண்டம், விரியக்கூடிய இடம் குவாண்டம், வேலை செய்யக்கூடிய இடமும் குவாண்டம். அந்த லெவல்ல என்ன உயிர்னு சொல்றோம் இல்லையா, உயிரிலிருந்து இருந்து படர்க்கையாறதான் காந்தம். உயிரின் படர்க்கை நிலை காந்தம். ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்களே. அப்ப அணுக விட நுணுகணும், நுணுகி போனா தான் அது அது எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியும். அதனுடைய தொகுப்பை தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ காந்தம் எப்படி மருத்துவத்துறையில தன் நோய்க்கு தீர்ப்பதற்கும் பிறருடைய நோயை தீர்ப்பதற்கும் பயனாகிறது. வேண்டியதை வேண்டியாங்கு எய்துவதற்கு காந்தம் எப்படி பயன்படுகிறது, அந்த ஃப்ரீக்குவன்சியை பயன்படுத்தி எப்படி நமக்கு தேவையானவற்றை நாம் உற்பத்தி செய்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், ரிலே பண்ண முடியும், டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த ஜீவகாந்தத்தோடைய குவிப்பு தான், குவித்து வைக்கக்கூடிய இடம் தான் வித்து. குவித்து இப்ப வித்து, அதுதான் குண்டலித்துன்னு சொல்லுவாங்க. அப்போ ஜீவகாந்தம் தான் நீங்க எங்க குவியுது, இந்த உடலுக்குள்ளாக எங்க குவியுது. அப்படி குவியக்கூடிய இடம் தான் கருமையம். அப்ப நீங்க மருத்துவ முறைகளோட இதெல்லாம் தொடர்பு படுத்தி எதிர்காலத்துல இது இந்த காந்தமானது எப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு இந்த குவாண்டம் சயின்ஸை வச்சுட்டு சொல்லிட முடியும், நோய் தீர்க்க முடியும் அப்படிங்கறதெல்லாம். சரிங்களா? காந்த சிகிச்சைன்னே இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெறும் மேக்னெட் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தண்ணியில பாய்ச்சுவாங்க, தண்ணிக்கு மேல வச்சிருப்பாங்க. உடம்புல எல்லாம் காந்தத்தை வச்சுக்குவாங்க, அந்த காந்த துண்டுகள் எல்லாம் வச்சுக்குவாங்க. அதெல்லாம் நோய் தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க காந்த சிகிச்சைன்னு. உண்மையிலேயே அது வந்து அந்த தண்ணியில, இந்த தண்ணிக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, எந்த பொருளுமே காந்தத்தை வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா அது உள்ள இருக்கிறது எல்லாமே அணுக்கள் தானே, அணுக்களுக்கு உள்ள இருக்கிறது விண்துகள்கள் தானே, இறைத்துகள்கள் தானே. அப்ப என்ன பண்ணும், இந்த தன்மை இதை வாங்கி வச்சுக்கும். இதுதான் கோயில்கள்ல வைப்ரேஷன், மந்திரம் சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஒரு காந்த களத்தை உருவாக்குறது தான் வந்து ஒரு வாஸ்துன்னு எடுத்துட்டீங்கன்னா காந்த களத்தை உருவாக்குறது தான். கோவில்கள்ல போய் நீங்க மந்திரம் சொல்றீங்க, பூஜை புனஸ்காரம் பண்றீங்க அப்படிங்கிறது மனம் என்ற காந்தத்தின் மூலமாக. சடங்குகள்லாம் வச்சிருக்கிறாங்க, அதுவும் பாத்தீங்கன்னா காந்தத்தை பெருக்கவும், காந்தத்தை பரப்பவும், காந்தத்தை விநியோகிக்கவும் இவ்வளவும் செய்யும். இது எல்லாமே காந்தம் செய்யற வேலை தான். ஏன்னா காந்தம் இல்லாத இடம் பிரபஞ்சத்தில் இல்லை, காந்தம் அலை வீசாத பொருள் பிரபஞ்சத்தில் இல்லை. காந்தம் இருந்தா சாந்தம் வரும். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட அப்படின்னு சொல்றாங்க இல்லையா,
அப்ப இறை உணர்வு பெறணும்னாலும், ஒடுங்கணும்னாலும், அமைதி அடையணும்னாலும் காந்தம் திணிவாகணும். அதனால ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள்லாம் மகிழ்ச்சி கொடுத்துட்டே வராங்க. இதை விரயம் பண்ணிடக்கூடாதுன்னு தான் அருகுண சீரமைப்பு கொடுக்குறாங்க. சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு டோட்டலான வாழ்க்கை முறை அப்படின்னு மாறணும் அப்படின்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரே வழி காந்தத்துவம். அருள் நிதின்னு சொல்றோம் இல்லையா, அரூபமாக உள்ளே இருக்கக்கூடிய நிதி காந்தம் தான். உற்பத்தி செய்யறது வேணா உயிரா இருக்கலாம், பிடிச்சு வைக்கிறது வேணா வித்தா இருக்கலாம், கண்டெய்னர் வேணா உடலா இருக்கலாம். ஆனா உண்மையான நிதி வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் காந்தம் தான். நீங்காத பெரும் செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாயின்னு சொல்லுவாங்க பாருங்க, இதுதான் நீங்காத பெரும் செல்வம். சரிங்களா? வேதாத்திரியம் அப்படிங்கிறது உண்மையிலேயே காந்தம் எப்படியெல்லாம் பிறக்குது, இருக்குது, பிடிச்சு வைக்குது, என்னெல்லாம் வேலை செய்யுது, அது எப்படி வந்து நம்ம செலவு பண்றது அப்படிங்கிறத விட அதை வந்து எப்படி பயன்படுத்துறது. செலவு பண்ணி ஒரு பொருளை வாங்குறோம் இல்லையா, காசு இருக்குதுன்னா செலவு பண்ணி ஒன்று பொருளை வாங்குவோம், இல்லைன்னா ஒரு செயலை முடிப்போம். இங்க ஜீவகாந்தத்தை என்ன பண்றோம், ஒரு டிரான்ஸ்மிட் பண்றோம், ஏதாவது செலவு பண்றதுன்னா மாத்திரம் தன்மாத்திரையா மாறுது, தன்மாத்திரையா மாறி நமக்கு உணர்வா கொடுக்குது, காந்தம் தான் மாறுது, அதான் உணர்வா இருக்கு. அப்ப மனிதன் உணர்வு இல்லாம இல்லையே, எந்த உயிரினமும் உணர்வு இல்லாம இல்லையே. இது ஒரு லிமிட்டட், அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து நம்ம தாவரங்கள்லாம் கீழே தரையோட இருக்கு, அதனால எவ்வளவு வேணா அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மனிதன் வந்து ஒரு நகரக்கூடிய ஒண்ணா மாறிடுறான். அப்போ இது இந்த லிமிட்டுக்கு மேல அது வந்து செலவு பண்ண முடியாது, உற்பத்தி பண்ண முடியாது. நகரக்கூடிய தாவரம் தான் மனிதன், நிலைத்திருக்கக்கூடிய மண்ணிலே ஊன்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், உயிரினங்கள் தான் தாவரங்கள். இப்ப இதுக்கு லிமிட் இருக்கு. அதனால இந்த இயற்கை பாருங்களேன், என்ன அவ்வளவு அழகா பண்ணும் தெரியுமா, எவ்வளவு கம்மியான இடத்துல எவ்வளவு கம்மியான ஆற்றலை செலவு பண்ணி அதிகமான விளைவை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது இந்த உடலுக்குள்ளார அப்படி டிசைன் பண்ணியிருக்கும். பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும் இயற்கையில. ஒரு மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள நடந்த எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் வந்து அவ்வளவு ஜாஸ்தி நடக்காது எங்கேயுமே. மைட்டோகாண்ட்ரியால பாத்தீங்கன்னா அந்த குவாண்டம் லெவல்ல போய் அவ்வளவு சூப்பரா நடத்துது. எடப்பற்றாக்குறையினால தான் எல்லாத்தையும் சுருட்டி வச்சிருக்கும், சுருக்கி வச்சிருக்கும், மடக்கி வச்சிருக்கும். ஆற்றலும் அதே மாதிரிதான், எதுக்கு தேவையோ அதுக்கு செலவு பண்ணும், தேவையில்லாத செலவு பண்ணவே பண்ணாது. அதுலயும் பாத்தீங்கன்னா ப்ரையாரிட்டி கொடுக்கும். உடலை பாதுகாக்கணுமா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. உயிரை பாதுகாக்கணுமா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்புறம் தான் மீதி எல்லாம். அத்தியாவசிய செலவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனா புலன்கள் மூலமா வர்றதெல்லாம் அனாவசிய செலவு. ஆனா அதுல பழகிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், என்ன பண்றோம், தேவையோ தேவையில்லையோ அதுக்கு மேல அது ஆசையா மாறிடுது, ஜீவகாந்த ஓட்ட பாதைகளா மாறிடுது. அப்ப அந்த பாதைகள்லாம் வந்து சரியானதா இருந்ததுன்னா நல்லதா இருக்கு. அதனாலதான் ஜீவகாந்தத்தில் அந்த எண்ணத்தில் ஆராய்ச்சி பண்ணி கரெக்டா அது எண்ணம் வந்து தொடர்ந்து நடக்கும்போது அது பழக்கமா மாறி பண்பாடா மாறுது. ஜீவகாந்த காந்தம் இல்லாம எது இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க வளமுடன். கேள்விகள் எதை இருந்தா கேளுங்க. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. இப்ப காயக்கல்பம் கூட ஒரு ஹீலிங் தெரப்பி தானுங்களேங்க ஐயா, நமக்கு ஜீவகாந்தத்தையே நம்ம ஹீலிங் கண்டிப்பா. பண்றோம். அதாவது
ஜீவகாந்தத்தை வித்து தான் பிடிச்சு வைக்குது. ம். அந்த வித்தை பெருக்கக்கூடிய ஒரு வித்தை தான் காயகல்பம். ம். வித்திலே இருந்து ஆற்றலை பிரித்து உடல் முழுவதும் செலுத்தி உடல் முழுவதும் எப்படி ஒரு விவசாயி கிணத்துக்குள்ள இருந்து தண்ணியை எடுத்து வயல்ல கூட எல்லாரும் பாய்ச்சறாங்க இல்லையா, ஆமாங்கய்யா. அந்த மாதிரி வித்து என்ற கிணற்றிலே இருந்து அமுத சுரபியிலே இருந்து அமுதமாக இருக்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றலை எடுத்து உடல் முழுவதும் இருக்கக்கூடிய செல்களுக்கு பாய்ச்சுவதுதான் காயகல்பம். ஆமா, நமக்கு ஏதாவது பிரச்சனை, உடம்புல ஏதாவது குறை, ஏதாவது வலி இந்த மாதிரி இருந்தா கூட நம்ம அந்த பாயிண்ட்ல வச்சு ஃபோர்ஸா அந்த கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நல்ல கண்டிப்பா குணம் ஆகுதுங்கய்யா. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் அந்த மாதிரி பயன்படுத்தினா நல்ல ஹீலிங் தெரியுதுங்கய்யா நமக்கே. அது மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். அதேதான். ஹீ அப்படின்னா இறைநிலை, ம். ஹீல் அப்படின்னா அவன் பண்றான்னு அர்த்தம். ம்ஹும். சரி பண்ணுவது அவன் தான். ம். இப்ப நீர் அப்படிங்கிறது சொல்லுங்கய்யா. சொல்லுங்கம்மா, என்னவோ கேட்டீங்க. இல்ல இப்ப தண்ணியில சொல்றோம் இல்லைங்களா, இப்ப நிறைய விஷயங்களுக்கு வந்து தண்ணியில தான் பாசஸ் கொடுப்பாங்க, தண்ணியை தான் தெளிக்கிறாங்க, தண்ணியை தான் நிறைய விஷயங்களுக்கு குளிக்கிறாங்க. ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு எல்லாம் போயிட்டு இருந்தா தண்ணியில தான், ஒரு ஆத்துல குளிக்கிறனாலும் தண்ணியில குளிக்கிறாங்க, ஒரு வேற விஷயத்துக்கும் அதாவது தண்ணியில தான். நம்ம எல்லாமே தண்ணில இருந்து வந்தவங்க தான். நம்ம உடம்புல எடுத்துட்டீங்கன்னா 72% தண்ணி, ம். ஒரு செல்லுக்குள்ள எடுத்துட்டு பாத்தீங்கன்னா 90% தண்ணி. ம். நீரின் வழியாகத்தான் பொதுவாகவே எல்லாமே சுலபமா பாயும். ம்ஹும். இன்னொன்னு, ஜீவகாந்தத்தை பிடிச்சு வைக்கக்கூடிய தன்மை. நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த இந்த ஜப்பான்ல ஒரு அதை இவங்க டெஸ்ட் பண்ணிருப்பாங்க, பண்ணது. டெஸ்ட்லாம் பண்ணிருப்பாங்க. ம், 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 உரை ம். பண்ணி அதை வந்து எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தா வேற வேற டிசைன்லாம் வந்திருக்கும். ம். அப்படின்னா என்னன்னா அதிர்வுகள் தான். ம். அதிர்வுகள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கூட போட்டிருந்தேன், சாண்டிலி பிளேட்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் அதிர்ந்துகிட்டே இருக்கும்னா அதுல மணல் கொட்டினீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி டிசைன் மாறும் மணல்ல. ம். பார்த்துருக்கீங்களா? பாத்துக்கங்க, ரொம்ப நாள் ஆச்சுங்கய்யா. நான் பார்த்தோங்க, ஆமா ஆமா ஞாபகம் பார்த்துருக்கோங்கய்யா. ஆமா. அது கெட்டி பொருள்ல நடக்குது. அதே மாதிரி தண்ணியில வந்து ரொம்ப சுலபமா நடக்கும். கெட்டி பொருள்ல ஏன் நடக்கல அப்படின்னா அது கட்டியாச்சு, அதனால அவ்வளவுதான் பண்ண முடியாது. தண்ணியில வந்து அப்படி இல்லை, அது ஒரு பாய்மம், ஃப்ளூயிடு. காத்துல ஏன் பண்ண முடியலன்னா காத்து கலைஞ்சு போயிடும். கெட்டி பொருளுக்கு ஏன் இல்ல, காத்துக்கு ஏன் இல்ல, தண்ணிக்கு மட்டும் இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் காத்து கலைஞ்சு போயிடும். கெட்டி பொருள்ல வந்து அவ்வளவு சீக்கிரம் உள்ளேயே போக முடியாது. தண்ணி வந்து வாங்கி எதுவா வேணா மாறும், ஏன்னா ஓடும் இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணி டக்கு டக்கு டக்குன்னு அதிரும், பார்த்திருக்கீங்களா? ஆமாங்கய்யா. ஆமா. அப்போ அந்த மாதிரி தண்ணி தான் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். அப்புறம் சில கனிகள் சொல்லியிருப்பாங்க, எலுமிச்சம்பழம் சொல்லுவாங்க, விபூதி சொல்லுவாங்க, படிகாரம் சொல்லுவாங்க, உப்பு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ளலாம் நம்ம போக வேண்டியது இல்லை. நம்ம மனவளக்கலை மூலமாக எப்படி வந்து இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த உப்பு இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி எலுமிச்சம்பழம் கூட நம்ம கைகள்ல இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தமே அதுக்குள்ள போனா கூட, மனம் அந்த ஜீவகாந்த போனா கூட அதுல ஆற்றல் போகும் இல்லைங்களா? கையில வச்சு தானே அதுதான் குடுக்குறாங்க. எங்க வெளியாகும் அப்படின்னா கண்கள் வழியாக நிறைய ஜீவகாந்தம் வெளியாகும், ம். கை விரல்கள்ல ஜீவகாந்தம் வெளியாகும். ஏன் சொல்லுங்க? கைதான் வேலை செஞ்சுட்டு இருக்கு, அதனால வந்துகிட்டே இருக்கு. இததான் வந்து கோயில்ல எல்லாம் வச்சிருப்பாங்க, சாமி கையை இப்படி காட்டுற மாதிரியும் கையில இருந்து ஒளி வர்ற மாதிரியும். ஒளி எல்லாம் வர்றதில்ல, ஜீவகாந்தம் வந்து பாயுது. அதான் அருள் புரியறது, அருள் புரிவாய் அப்படின்னு கேட்கறோம் இல்லையா. அரூபமாக உள்ளது அருள், அவ்வளவுதான். அதே மாதிரி கண்கள் வழியாக ஏன்னா கண்ணு வந்து ரொம்ப பாக்குறோம் அப்படின்னு சொன்னோமா, கண்ணுதான் பாக்குது. கண்ணு பாக்கல, கண் வழியா மனம் பாக்குது. மனம் பாக்கல, உள்ள இருக்கக்கூடிய உயிர் பாக்குது. கன்சம்ஷன் கண் வழியா ரொம்ப ஜாஸ்தியா செலவாகும் ஜீவகாந்தத்துக்கு.
நம்ம வீட்டுல கரண்ட் எவ்வளவு ஓடுதுன்னு ஒரு மீட்டர் வச்சிருக்காங்க இல்லையா, எத்தனை ஆமாய்யா. யூனிட் தெரிஞ்சிரும் இல்லையா, அந்த ம். மாதிரி சயின்ஸ்ல கணக்கு எடுத்திருக்காங்க. ம். ஒவ்வொரு புலனும் இயங்கும் போது எத்தனை பிட்ஸ் செலவாகுது அப்படிங்கிறது. எல்லாமே சயின்ஸ் வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சு. மூளையோட இயக்கத்தை எடுத்துக்கிட்டு அவங்க எம்ஆர்ஐ எல்லாம் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதுல வந்து ஒரு எண்ணம்னா எவ்வளவு செலவாகும், இப்படி எல்லாம் வந்து கணக்கு எடுத்திருக்கிறாங்க. பிட்ஸ் பைட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் தான், வேற எதுவுமே இல்லை. ம். இந்த இன்னொரு மாதிரி சின்ன கேள்வி. இந்த மாதிரி நீங்க ஆராய்ச்சி எல்லாம் நிறைய பண்ணலாம். அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் நம்ம டாக்டரையா சொன்ன மாதிரி எப்படியெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போகலாம். ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் இது எல்லாமே மனதின் ஆற்றல் மூலமாக செஞ்சதுதான். ம். இன்னும் டெலிபதி இருக்கு, கிளார்வாயன்ஸ் இருக்கு, இத எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் இருக்கு. இது எல்லாமே மனம் கடந்தது. இதெல்லாம் ஜீவகாந்தத்தோட ஒரு அற்புதமான வேலைகள் தான். அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனா நோய்கள் தீர்ப்பதற்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இன்னொன்னு, இந்த குடும்பம் இருக்கு இல்லையா, குடும்பம் குடும்பத்துல எந்த இருக்கிறவங்க எல்லாம் உயிர் தொடர்பு இருக்கிறவங்க தான். ம். ஒத்த உயிர், கணவன் மனைவி 2 பேருடைய கருமையம் வேற வேறையா இருந்தாலும் ஒரே அச்சின் 2 பகுதிகள். 2 பகுதிகள். அதனால அவங்க 2 பேருக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்போ இவங்க அவங்கள நினைச்சிட்டு இருப்பாங்க, அதாவது எதை நினைக்கின்றோமோ அதுவாக மாறுகிறோம் அப்படின்ற மாதிரி. இந்த இந்த ஒத்த உயிர் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கும் அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்குமே ஒரே மாதிரி இருக்கும். அதனாலதான் வீடு என்பது பாத்தீங்கன்னா தெய்வீக காந்த களம். இதெல்லாம் வந்து நம்ம நல்லா ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? சரிங்கய்யா, முற்றிலும் உண்மைங்கய்யா. நீங்க சொன்ன மாதிரி கணவன் மனைவி, உடன் பிறந்தவர், ரத்த சம்பந்தம், நம்ம உயிர் தொடர்பு ரொம்ப க்ளோஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்க, எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இருக்குங்கய்யா உன்னுடன். அதாவது மனத்தொடர்பால் ஒருவர் நண்பர்கள், உயிர் தொடர்பால் வருவது உறவினர்கள். அதுல ரொம்ப நெருங்கிய உறவினர்னு எடுத்துட்டீங்கன்னா கணவன் மனைவி குடும்பம். இங்க வந்து அவங்க என்ன மாதிரி ஜீவகாந்தத்தை உருவாக்குறாங்க, ஒண்ணு அந்த வீட்டோட காந்த களத்தை எப்படி பராமரிக்கிறாங்க, சமைக்கும் போது எப்படி வந்து அந்த அந்த சாதத்தையே பிரசாதமா மாத்துறாங்க. காய்கல்பத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாப்பிடறதுக்கு முன்னாடி ஓஜஸ் போட்டுட்டு போடணும் அப்படின்னு. அந்த மாதிரி வேற ஒண்ணும் இல்லம்மா, இவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நினைப்போம். ஆனா சில நேரங்கள்ல மாறிடுது இல்லையா, சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல. அது எல்லாத்தையுமே முரண்பாடுகள் இல்லாம உடன்பாடுகளா மாத்திக்கிறது, இசைவா மாத்திக்கிறது. இது எல்லாமே வந்து காந்தத்தோட செயல்பாடுகள் தான். சரிங்களா? வாழ்த்துக்கிட்டே இருக்கிறது. இப்ப செடிக்கு எல்லாம் வாழ்த்து அனுப்புறோம், நல்லா இருக்குன்னு நல்லா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜீவகாந்தத்தோட டிரான்ஸ்ஃபர் தான். தியாகையா கரெக்டுங்களா? சரிங்கய்யா. இன்னைக்கு நீங்க போட்டிருந்தீங்களா, அதை பத்தி சொல்லுங்கய்யா கொஞ்சம். குவாண்டம் மேட்ரிக்ஸ், மெமரி மேட்ரிக்ஸ். காலையில அது தமிழாக்கம் பண்ணியும் போட்டிருக்கேன். இல்ல, உங்க புரிதலை நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். இங்கிலீஷ்லயே கூட நீங்க பார்த்துட்டு அப்படியே சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். தமிழ்ல வந்து அவ்வளோ தெளிவா அது வரல இல்லைங்களா? ஆமாங்கய்யா, ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வேற மாதிரி அது அந்த சாட் ஜிபிடியில் எதுல பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துருது.
அதாவது ஆ, கருத்து, மூல கருத்து அப்படி என்னன்னா, அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் குட் பி ஃபண்டமெண்டல் பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆ. அதாவது எல்லாமே இன்ஃபர்மேஷன்ங்கிறது அவங்க கான்சியஸ்னஸ் தான் சொல்றாங்க. அதுதான் அததான் இன்னைக்கு சொல்ல வந்தது. இன்னைக்கு மெயின் மேட்ரே அதான். நம்ம அறிவுன்னு சொல்றோம். அறிவுங்கிறது என்ன? இன்ஃபர்மேஷன். அது இதுல வந்துங்கய்யா, இந்த 2 இதுல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பிசிக்ஸ்ல நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்னு போகும்போது, அங்க அங்க அதுக்கு உண்டான ரூல்ஸ் ஒர்க் ஆகுது. கால்குலேஷன்ஸ் கரெக்ட்டா இருக்கு. நம்ம கிளாசிக்கல் பிசிக்ஸ்ன்னு போகும்போது, அங்க நியூட்டனின் பிசிக்ஸ், ஐன்ஸ்டீன் பிசிக்ஸ் ஒர்க் ஆகுது. இது 2யும் சேர்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் வருது. அப்ப அந்த பிரச்சனைய கேப்ப அடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப ஆராய்ச்சி பண்ணும்போது இவங்க அத சொல்ற பாயிண்ட் இது வந்து மெயினா அவங்க எடுத்துக்கிற பாயிண்ட் வந்து, இத வந்து வேற நம்ம மேட்டர், எனர்ஜி அந்த மாரி தேடாம, ஸ்பேஸ், டைம் அந்த மாரி தேடாம, இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் வந்து அத வந்து ஒரு இந்த QMMன்னு சொல்ற அந்த குவாண்டம் மெமரி மேட்ரிக்ஸா ஸ்டோர் ஆகுது. அதாவது ஒண்ணொண்ணும் ஒரு தனித்தனி துகள்ன்னு வச்சுக்கலாம். நம்ம நம்ம டெர்மினாலஜிய சொல்லும்போது இறை துகள்ன்னு வச்சுக்கிட்டா கூட, அது வந்து ஒரு தனி இயக்கமா இருக்கு. அதுக்குள்ள ஒரு மெமரி ஸ்டோர் ஆகுது. அதுக்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகுது. அத வந்து வேதாத்திரி மகரிஷி சொல்ற மாதிரி, அது அந்த இறைத்துகள் வெளிய வந்தோனே அதுல பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டிங்கிறது அந்த ஆ. பேரறிவிலிருந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டு வர்றது தான் இங்க கொண்டு வருது. அப்ப இதுதான் எல்லா இடத்துலயும் பாஸ் ஆகுது. எல்லா இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லாமே இது மாதிரி இதிலிருந்து தான் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து இன்னும் வந்து இந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜிய பத்திய விளக்கங்கள் கிடைக்கிறதுக்கு இந்த இந்த பாணியில இந்த திசையில பயணம் செஞ்சா அது கரெக்ட்டா அவங்களுக்கு கிடைக்கும். இத வந்து ஒரு மேட்டர தேடுறாங்க. இல்ல ஒரு பார்ட்டிகிள்ன்னு சொல்லி தேடும்போது அது கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இத வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இதுதான் அ ஃபண்டமெண்டல் ஃபார் எவரிதிங் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ல போனா அது கரெக்ட்டா வந்து எல்லாத்தையும் அது கனெக்ட் பண்ணுது. இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட்டா கனெக்ட் பண்ணுது. அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதேபோல அந்த பிக் பேங் தியரிக்கும் அவங்க சொல்றாங்க. இது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து திடீர்னு உருவாகி பெருவெடிப்புல வரல. இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸாக இருக்கலாம். யுனிவர்ஸ் அப்படிங்கிறது. இன்ஃபினைட் மெமரி இருக்கு அதுல. அது வந்து சைக்கிளிக்னா அவங்க தோன்றி மறைஞ்சு மறையறது வந்து சொல்லலைங்கய்யா. ஒரு பக்கம் தோண்டிக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. மறைஞ்சுகிட்டே இருக்கும். அதுதான். அது நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த பிளாக் ஹோல்ஸ் பத்தி நம்ம பேசும்போது கூட சொன்னோம். இன்ஃபர்மேஷன் வந்து சுத்தமா அது காணாம போறது கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அது பதிப்பிச்சுட்டு தான் அது போய் ஃபைனலா சுத்த வெளியாக மாறுது. அப்ப அதுவுமே வேதாத்திரி மகரிஷி சொன்ன கான்செப்ட் படி, ஒரு துகள் அதனுடைய பயணத்தை முடிச்சிட்டு, அது சுத்த வெளியாக மாறும்போது, அதனுடைய அதனுடைய பதிவுகளை விட்டுட்டு தான் போகுது. இம்ப்ரிண்ட்ஸ்னே அது எது சொல்றாங்க. கூட இன்டராக்ட் பண்ணுதோ, அந்த இன்டராக்ஷன்ல இன்ஃபர்மேஷன குடுத்துட்டு தான் அது வெளியேறுது. அப்படிங்கிற பாயிண்ட்டையும் அவங்க பிளாக் ஹோல பத்தி சொல்லும்போது, அதையும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப கருமையத்துல அதே ஆப்ட்டா தான். வந்து ஆல்மோஸ்ட் கருமையத்திலயும் நமக்கு அப்ப ஒரு எல்லா துகள்களையும் அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த ஃபேப்ரிக் ஆஃப் யூனிவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாத்துலயுமே இந்த குவாண்டாஸ் அந்த குவான்டைஸ்டு இன்ஃபர்மேஷனா தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப எவரிதிங் இஸ் கனெக்டட். அது வந்து அங்கிருந்தே டிராவல் பண்ணி ஒண்ணொண்ணுக்கா கடத்திட்டே வருது. அப்ப அது கூட்ட இயக்கமா இருக்கும்போது, அந்த பொருள்ல அந்த தன்மையாக இருக்கு. அதுவே உயிர் இயக்கமா வரும்போது, அதுல இந்த கருமையத்துல அது ஸ்டோரேஜ் வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு உயிரினங்கள் எவல்யூஷன் நடந்திருக்கும். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்ம இறைநிலை வேதாத்திரி ரொம்ப நெருங்கி இறைநிலை தவத்தை அவங்க சயின்ஸா சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். சயின்ஸா சொல்ற மாரி தான் எனக்கு தோணுதுங்கய்யா. கரெக்ட்டுங்க. அது வந்து ரொம்ப அற்புதமா வந்து இது 2யும் கனெக்ட் பண்றதுக்கு தான் எல்லாருமே முட்டி மோதிக்கிறாங்க. ஆமா. ஏன்னா இந்த இடத்துல தான் அவங்களுக்கு பிரச்சனை வருதுங்கய்யா. அதாவது கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல கால்குலேஷன் பண்ணா பக்காவா வருது. குவாண்டம் பிசிக்ஸ் தனியா கால்குலேட் பண்ணா பக்காவா வருது. ஸ்ட்ரிங் தியரின்னு தனியா பண்ணா கரெக்ட்டா ஆகுது.
ஆனா இது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்ல கொண்டு வந்து வச்சா கனெக்ட் ஆகல. அதுதான் சம்திங் வேதாத்திரியம். இஸ் மிஸ்ஸிங். அதுதான். சம்திங் இஸ் மிஸ்ஸிங்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. சம்திங் இஸ் மிஸ்ஸிங்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனா அது என்ன எனர்ஜி? அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. தெரியாதனால டார்க் எனர்ஜின்னு வைக்கிறாங்க. தெரியாத ஒரு மேட்டர் இருக்கும்னு நினைக்கும்போது அதுக்கு ஒரு டார்க் மேட்டர்ன்னு சொல்றாங்க. ஆனா ஃபைனலி அது வந்து யுனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் அதுதான். அதுதான் எல்லாமாக இருக்கு அப்படிங்கிற அந்த அந்த வழிக்கு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே கனெக்ட் ஆகுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்குங்கய்யா. இப்ப ம். அவங்களே அத சொல்றாங்க. இது 2க்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிபன்சிய கேப்ப ஃபில் பண்றதுக்கு இந்த முறையில வந்து அத அப்ளை பண்ணா கரெக்ட்டா வொர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறாங்க. 90% எரர் இல்லாம கொண்டு வந்துட்டாங்கன்னாங்க. ஆமா. அது ரீப்ரொடியூஸ் பண்றது 90% வரைக்கும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. ம். மீனிங் அதாவது 90% ஆஃப் த இன்ஃபர்மேஷன் இஸ் செக்யூர்ட். அது எங்கேயும் லாஸ் ஆகல. அத ஒரு சின்ன சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணும்போது அது கிடைக்கும்போது, அப்ப இது லார்ஜர் ஸ்கேல்ல அத அவங்க ஒழுங்கா கரெக்ட்டா பண்ணாங்கன்னா, டெஃபினட்டா அதுக்கு உண்டான விடை கிடைக்கும் அவங்களுக்கு. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த டைரக்ஷன் இப்ப இவங்க போற டைரக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு. இதே டைரக்ஷன்ல போனாங்கன்னா, நம்ம கண்டுபிடிச்சு. குடுக்குற நம்ம சிந்திக்கிற விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு போய் கிடைச்சதுன்னா, அது ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகும். அந்த இம்ப்ரிண்ட்ஸ்னே சொல்றாங்க. குவாண்டம் இந்த இம்ப்ரிண்ட்னே இம்ப்ரின்ட்ஸ்னு சொல்றாங்க. அந்த வேர்டே இம்ப்ரின்ட்ஸ்னே வருது. ஆமா. குவாண்டம் இம்ப்ரிண்ட் அப்படின்னே வந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தென் தட் இஸ் வாட் வி ஆர் ஆல்சோ டிஸ்கசிங். அதுக்கு அழகா அவங்க சொல்றதுங்கய்யா, ஈச் செல் கேன் ஸ்டோர் எ குவாண்டம் இம்ப்ரிண்ட் ஆஃப் எவரி இன்டராக்ஷன். அதாவது அது கூட எதெல்லாம் இது வினைபுரியுதோ, செயல்படுதோ, அதனுடைய இம்ப்ரிண்ட் இருக்கு. இப்ப நம்ம செயல் விளைவு தான் கருமை நம்ம செயல் இல்ல தான் கருமையன் சொல்றோம் இல்லையா? பதிவாகுது. என்ன ஆமா. இயக்கமா இருந்தாலும் அது எல்லாமே கருமையத்துல ஸ்டோர் ஆகும். நேத்து ஸ்டோர் பேசின ஆகும். வார்த்தைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. எந்த இயக்கமா இருந்தாலும் அது எல்லாமே போய் சேரக்கூடிய இடம் கருமையம். ஸ்டோர் ஆகும். அதான் அதுக்கு நீங்க அவங்க சொல்றீங்க. அவங்களுடைய இதுல ஈச் செல் கேன் ஸ்டோர் எ குவாண்டம் இம்ப்ரிண்ட் ஆஃப் எவரி இன்டராக்ஷன் லைக் electromagnetism or nuclear interaction that passes through each event leaves behind a tiny change in the local quantum state of the space-time cell. அதாவது அது விண்ணிலேயே வந்து பதிவு ஏற்படுத்துது. அது எந்த லெவலா அதுதான். இருந்தாலும் சரி, குவாண்டம் லெவலா இருந்தாலும் சரி, இல்ல அதை விட ஹையஸ்ட் லெவல்ல இருந்தாலும், எனி இன்டராக்ஷன் ஆர் எனி கனெக்ஷன் பிட்வீன் எனிதிங் அது வந்து ஒரு இம்ப்ரிண்ட் அங்க பதிவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. அதத்தானே மகரிஷி சொல்றாங்க. இயக்கத்தின் ஆமா. தொகுப்பு தான் வந்து கருமையம். அப்ப அதுல வந்து அவங்க சொல்ற பாயிண்ட்னா, இப்போ இப்போ ஒரு ஒரு பிளாஸ்ட் நடக்குது. இப்ப நம்ம சின்ன லெவல்ல பார்த்தாலும், இல்ல மேல வந்து பெரிய ஒரு அ இது எக்ஸ்பான்ஷன் நடக்குது, எக்ஸ்ப்ளோஷன் நடக்குதுன்னா கூட, ஒவ்வொரு துகளும் அதனுடைய இம்ப்ரிண்ட்ட அங்க விண்ணுல எழுதி வச்சுட்டு தான் போகுது. அழிவதே இல்லை. அழிவதே இல்லை. அறிவுக்கு அழிவில்லை. அப்ப அது குவாண்டம் தியரி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறதே பிளாக் ஹோல் பேட்டர்ன் வந்து தானங்க. பேட்டர்ன் ஆமாங்க. தானே. பேட்டர்ன் தானே. பேட்டர்ன். வேற ஒண்ணும் இல்ல. எல்லாமே பேட்டர்ன் தான். எப்படி அது வந்தது? அன்னைக்கு எப்படி காலையில நானு நடந்தது? ஒரு அம்மா இவங்க கேட்டாங்க, சாந்தி அம்மா கேட்டாங்க. அதுக்கு ஒரு இது போடு. எனக்கு என்ன அந்த டைம்ல வந்ததோ அப்படியே டைப் பண்ணி அனுப்புனேன். அப்ப அதுல என்னன்னா, இப்ப அவங்க சொல்றாங்க, இந்த இதுக்கு அளவு இருக்கா? அறிவை எப்படி அளக்கிறது அப்படின்னா, பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டியே இப்ப எப்படி அது நடக்குது? இயற்கை நீதி இல்லாம, இல்லன்னா கன்னா பின்னான்னு ஒவ்வொரு பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டின்னு தனித்தனியா அங்கங்க செக்மென்டேஷனா வரலாமே. ஆனா எல்லாமே அங்க தோற்றத்திலிருந்து முடிவு வரைக்கும் எல்லாம் ஒரே பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டி. அப்ப அது அறிவினுடைய சாட்சி அதுதானே சாட்சி நமக்கு. அறிவின் காட்சி, அறிவின் சாட்சி. சாட்சி. அறிவின் ஆட்சி. அறிவின் ஆட்சி. மகரிஷி சொல்லுவாங்கல்ல, ஆட்சி இன்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளால் அப்படிம்பாரு. காட்சிக்கு தெரிய மாட்டாரு. ஆனா ஆட்சி பண்றது அவர்தான். ஆமா. அதுக்கு அந்த ஒரு எச்சப்படிக்கு லாஸ்ட் வாழ்த்துங்கள்.
ஸ்டேட்மெண்ட்டுங்கய்யா. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, "The universe may not only be geometry and energy. It is also memory. ம். And in that memory, every moment of cosmic history may still be written." இதுதான் சொன்னாங்க மகரிஷி சரித்திர ஆமா. சுருக்கம்னு. ஆமா. நம்ம இறைநிலை தவத்தோட சயின்டிபிக் ப்ரூஃப் வந்து இன்னைக்கு வந்து கிடைச்சது. ஆமாங்க. இல்ல அதுல அவங்க அப்போ ஆக்சுவலா வந்து சயின்ஸ் கம்யூனிட்டி இந்த இதுல தான் வந்து அவங்க எப்பவுமே வந்து ஒரு டிபேட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்த கான்சியஸ்னஸ்ல தான் எப்பவுமே. அத ஆனா வந்து எந்த அவங்க இடத்துலயும் எப்பவும் அவங்க வந்து propose கான்சியஸ்னஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணவே இல்லை பாத்தீங்களா? ஆமா. ஆமாங்கய்யா. பட் நம்ம அது இன்டைரக்ட்டா நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கிறோம். ஆமா. பட் அதுதான் மீனிங்கும் அதுதான். அவங்க சொல்றது என்னன்னா, காஸ்மிக்ல இம்ப்ரிண்ட் இருக்கு. எல்லா பதிவுகளும் அங்க தான் இருக்கு. அந்த அங்க இல்லாத அந்த பதிவே வேர்டு இல்ல. அதுதான் வந்து கான்சியஸ்னஸ் நம்ம சொல்றோம். நாம சொல்றோம். ம். அவங்க மெமரிங்கிறாங்க. இல்ல எவரி மொமெண்ட் ஆஃப் காஸ்மிக் ஹிஸ்டரி மே பி ஸ்டில் பி ரிட்டன் அப்படிங்கிற அதாவது அதுல வெறும் நம்ம பொறுப்பு அதாவது தோற்ற பொருளையும் அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை மட்டும் பார்க்காதீங்க. இன்னொன்னு இருக்கு. அறிவும் விரைவும் தான். அறிவும் இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் மகரிஷியினுடைய எல்லா ஃபார்முலாவுக்கும் வருது வேகம், விவேகம். ஆமா. எல்லா ஃபார்முலாவையும் அந்த இடத்துல வந்து நம்ம கோரிலேட் பண்ண முடியிற மாதிரி இருக்குங்க. படிக்கும்போது எனக்கு தமிழ்ல எழுதுறதுக்கு டைம் இல்ல. அதனால அப்படியே கன்வெர்ட் பண்ணி அனுப்புனேன். பட் தமிழ்ல இத அப்படியே எழுதுனோம்னா நம்ம வேதாத்திரியம் வேர்ட்ஸ யூஸ் பண்ணி கரெக்ட்டா எழுதுனோம்னா இன்னும் சூப்பரா வரும். அது இங்கிலீஷ் தானே போட்டிருக்கிறோம். அது யாரோ எழுதலாம். எல்லா எழுதலாம். குரூப்புக்குமே கொடுங்க. அவங்க ஆமா. பாணியில எழுதட்டும். அதான் அதுல போட்டு விட்டுருக்கேங்க. 2மே இங்கிலீஷும் போட்டேன். பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி. ம். பட் தமிழ் இது வந்து சரியா வரல. பட் ஓகே. அது எல்லா இது குரூப்புமே பார்த்துட்டு அத பார்த்தாங்கன்னா இங்கிலீஷ்ல இருந்து எடுத்து தமிழ்ல வேதாத்திரன் கான்செப்ட் படி அதை நீங்க எழுதுனீங்கன்னா அது ஒரு எழுதணும். மிகப்பெரிய ஆமா. மாற்றத்தை கொடுக்கும். எவ்வளவு கருணை பாத்தீங்களாங்க இறைநிலைக்கு. ஆமாங்க. நம்ம இங்க ஒரு சாரார் வந்து நினைக்கிறோம். ஆமா, நினைக்கிறோம் நான் அப்படின்னா படிச்சேங்க. அதுல நம்ம ஆ. கர்மா சப்ஜெக்ட் இருக்குன்னு நினைச்சேன். அது எந்த இடமும் தேடணும்னு நிறைய தமிழ்ல எவ்வளவு பேச்சு கொடுத்துருந்தீங்க, படிச்சுங்க. எவ்வளவு தமிழ்ல அவ்வளவு விளக்கம் வந்திருக்கு. படிச்சேன். நம்ம இடம் எந்த இல்ல அது கரெக்ட்டா இடம்னு பாருங்கம்மா. பார்த்தது. ஐயா சொல்ற மாதிரி நேத்து தான் நீங்க அத டிஸ்கஸ் பண்ணீங்க. ஐயாவும் ம், அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டு இருந்தாங்க கருமையத்த பத்தி. ம், இன்னைக்கு காலையில கரெக்ட்டா அது வருது பாருங்க. காலையில தான் வந்து பப்ளிஷ் ஆனது. ஆமா. இன்னைக்கு காலையில தான் வருது. வருது. இன்னைக்குதான் ஃப்ரெஷ் இன்னைக்குதான் ரிலீஸ் பண்றாங்கம்மா. இன்னைக்குதான் ரிலீஸ் ரிலீஸ் பண்றாங்க. பண்றாங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதான் மகிழ்ச்சியோட பக்கத்துல வந்துட்டாங்க சயின்ஸ், விஞ்ஞானம். அதான் இயற்கையின் உங்களுக்கு கருவூலம் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு இதே அன்னை நம்ம வேர்ட்ஸ் நிறைய கருவூலம் தான். இருக்குங்க. கருவூலம் தான். அதான் இதை படிக்கணும் பாருங்க. பிரபஞ்சத்தின் இயக்கத்தின் மூலமான எல்லாம் வல்ல இறைநிலைக்கும் அதன் பரிணாமத்தின் உச்சகட்டமான நிலையில் இருக்கும் மனிதனின் மனதுக்கும் இணைப்பு இயக்க மையமாக உள்ளது மனிதனிடம் அமைந்துள்ள ஜீவகாந்த கருமையம். இது இயற்கையின் மூலதன கருவூலம். இதுவே இயற்கையின் முத்திரணம் இணைந்து செயல்புரியும் தொழிற்சாலை. இங்கு விளையும் சிறப்புகள் அத்தனையும் வெளிக்கொண்டு வரும் வாயில்தான் மனித மூளை. வெளிக்கொண்டு வந்து பறைவிடு செயல் வீரன் தான் நமது மனம். மனதை கொண்டு உருவாக்கும் எண்ணங்கள், உடல் கருவிகள் மற்றும் புலன்களை கொண்டு செய்யும் செயல்கள் இவை அனைத்தையும் காந்த அலைகளாக சுருக்கி கொண்டு வந்து கருமையத்தில் சேர்ப்பது, இருப்பு வைப்பது இயற்கை எனும் பேராற்றலின் செயல்கள் தானே. மனித மனம் செயல்புரிகிறது இறைவனாகிய இயற்கைக்கு அத்தனையும் அலைவடிவில் இறுக்கி சுருக்கி பதிவு செய்து இருப்பு நிலை அப்படின்னு ஓட்டுக்காரு. Action demands, totality supplies. ஆமா, போட்டுக்காரு. பாடம் காந்தம் தான், காந்தம் தான். இந்த காந்த தத்துவத்துக்கு நீங்க சொன்னோன்னு ஒரு பாடம் சொல்றாங்க. காந்த தத்துவம் வாழ்க்கைக்கே காந்த தத்துவம் தான் சொல்றாங்க. காந்த தத்துவ கவின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல
வாழ்க்கை வளத்துக்கேற்ற வகையடைத்தும் ஒருவர் வழியோடு கற்க காந்த தத்துவ கலையே. வாழ்க்கை துறைகள் அனைத்திலும் ஊடுருவி அறிந்து வளமாக தலைத்தோங்க வைக்கும் ஓர் பயிற்சி. வாழ்க்கைக்கு வேண்டுவோர் வாரீர் வாரீர் என்று வாழ்க்கை அழைக்கின்றேன் நான் வளம் பெற்றதாலே. வாழ்க்கைக்கு மூலநிதி காந்த ஆற்றல் ஒன்றே. வழி தெரிந்து அதை பெருக்கி வாழ்வோம் வளமோடு. காந்தக்கள் கொடுத்துருக்காங்க. வாழ்க்கைக்கு மூலநிதியே காந்தன்னு சொல்றோம். பேரானந்தம் சொல்றதுதான். வாழ்க்கைக்கு மூல நிதியே அதுதான். வாழ்க்கையோட மூல நிதின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படிங்க? இன்னைக்கு அந்த வார்த்தை தானே வந்தது. காந்தம் தான் நிதி, அருள் நிதி. இதுல வந்து அந்த இம்பிரிண்ட்டுக்கு பத்தி இப்ப கருமையத்தை பதிவு சொன்னீங்க இல்லைங்கம்மா, இப்போ எல்லா இடத்துலயும் பதிவு யோசிக்கோங்க. நிறைய இருக்கா, எந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கறீங்க. இதுல இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த இங்கிலீஷ்ல இருந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி யாரோ போடுறதுன்னா போடுங்க, தமிழ்ல மாத்தி. எல்லா குரூப்புக்குமே இது யூஸ் ஆகும். ஆமாங்கய்யா, அதுல போட்டிருக்கேன். நானும் தமிழ்ல அதை நம்ம தமிழ்ல எழுதுறதுக்கு ட்ரை பண்றேங்க. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட், அதுல அதாவது ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இதை வந்து இந்த ஃபார்முலாவை அவங்க இம்பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணி பாக்குறாங்க ஐயா. கிராவிட்டிக்கு மட்டும் அப்ளை பண்றாங்க. அதாவது ஃபோர் ஃபோர்சஸ் ஆஃப் நேச்சர்னு அவங்க வச்சிருக்கிறதுல அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஓகே சரி, கிராவிட்டிக்கு மட்டும் அதை ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடியதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்றாங்க. ஓகே, தென் பார்த்தா சர்ப்ரைசிங்லி வந்து எல்லா ஃபோர்சஸ் ஆஃப் நேச்சருக்கும் அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. மீனிங் அப்ப என்னன்னா இதுதான் எல்லாத்தையும் அந்த நாளையும் உள்ளடக்கி இருக்கிறது இதுதானே. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் அது அப்ளை ஆகும். யூனிஃபைட் ஃபோர்ஸ்ங்கிறது வந்துருச்சு. அது மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸும் வந்து ரொம்ப ஒரு இதுல ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து ஏன்னா அவங்க அது தியரிட்டிக்கலா போகும்போது அந்த மேத்தமெட்டிக்கலா போகும்போது ஒரு மாதிரி வரும். பட் இதுல நமக்கு இந்த இம்பிரிண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை, காஸ்மிக் இம்பிரிண்ட்ங்கிற வார்த்தை கருமையத்துக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியும், அதே போல எந்த ஒரு மெசேஜும் எந்த ஒரு பார்ட்டிகிள் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனோ இல்ல அதுக்கும் கீழே நுண்ணிய நிலையில் இருக்கக்கூடிய எந்த இன்ஃபர்மேஷனும் அழிவதில்லை. அது வான்காந்தத்துல தான் இருக்குது. இது நம்ம வேதாத்ரி மகரிஷியினுடைய தத்துவத்தை அப்படியே டைரக்டா 100% மேட்ச் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த மேற்கோள் காட்டி இதை கொடுக்கலாம். இது நல்ல ஒரு கட்டுரையா இருக்கு. அதுல உள்ள போனீங்கன்னாங்கய்யா அந்த 24ல வந்த அந்த மேத்தமேட்டிக்கல் இதெல்லாம் கூட இருக்கு. ஓகேங்கய்யா, பேப்பர் ரிசர்ச் பேப்பரே இருக்கு. இதுக்கு முன்னாடி பண்ணிருந்தாங்க இல்லையா? ஆமா ஆமா. அதுல உள்ள இந்த ப்ளூ கலர்ல வரும் இல்லையா, அது அந்த பர்டிகுலர் வேர்ட் அதை டச் பண்ணீங்கன்னா அது அதனுடைய லிங்க். ஆமா, நீங்க தான் வருது பாருங்க. அது அதாங்க, அது கரெக்டா நமக்கு தேவைப்படும் போது கொண்டு வந்து கையில கொடுக்குது. நம்ம சரியா சிந்திக்கிறீங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வற்றாய் இருப்பானது வளமா கொடுக்குது. ஏன்னா இதுவும் இந்த இது பிசிக்ஸ் ஆர்க்கும் இன்னொன்னு வந்து சயின்டிபிக் டெய்லின்னு ஒன்று இருக்குங்கய்யா. அதுலயும் வந்து இந்த மாதிரி புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வந்து வரும். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். காலையில வந்து பாக்குறேன் நான். ஜஸ்ட் நான் அந்த ஃப்ரண்ட் ஒரு பேராகிராஃப் அந்த முன்னால் இருக்கிற ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் படிச்சுட்டு சரி படிக்கலான்னு வச்சிருந்தேன். கரெக்டா பார்த்தா நீங்களும் அனுப்புறீங்க அதையே. அப்பதான் நினைச்சேன் இது எப்படி கனெக்ட் பண்ணுது பாருங்க. கனெக்டடா தான் இருக்கிறோம். நெட்ல போய் போட்டா வருது பாருங்க, அந்த மாதிரி தான். இறைநிலையே வந்து உதவும் அந்த இதுல போட்டிருக்காங்க. ஆமா, இறைநிலையே வந்து நீங்க இதை ஆராய்ச்சி செய்யும் போது இறைநிலையே உங்களுக்கு உதவும் அப்படின்னு ஒரு வார்த்தை கீழே போட்டுக்காதீங்க. ஆராய்ச்சி செய்யும் போது அதுவே வந்து
உங்களுக்கு இது பண்ணும் அப்படின்னு ஒரு லைன் ஓ போட்டுட்டாரு இல்ல அப்ப இத உண்மையா வந்து நீங்க சொல்ல போன நீங்க இது நெட்ல போட்டு தேடினாலும் கிடைக்காதுங்கம்மா. இப்ப நேத்து தேடி இருந்தோம்னா இது கிடைக்காது. இன்னைக்கு அதான் வராது காலையில அது வராது. வருது. அது நம்ம கைக்கு வந்து உடனே வந்து இமிடியேட்டா வந்து கிடைக்கணும்னு இருக்கு இல்லைங்களா? நேத்து நைட் தானே இறைநிலை. பேசணும். பேசணும் இன்னைக்கு அதான் வந்துருச்சு. வாங்காதது வழியா அவங்க மூளை போய் பதிஞ்சிருச்சு. அவங்க பதிஞ்சதை எடுத்து கொடுத்துட்டு வந்தாரு. மகிழ்ச்சியோட என்னன்னு பாருங்க. அது இறைநிலை உணர்த்தும். நீங்க இதுல ஆராய்ச்சி செய்யறதுல இறைநிலையே உங்களுக்கு சொல்லும் அப்படிங்கிற ஒரு லைன் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த ஆராய்ச்சி என்பது இறை வழிபாடு. உண்மைதாங்க ஐயா. நம்ம அதோட இணைஞ்சே இருக்க நமக்கு தேவையான மெசேஜ் ஏதோ சொன்ன டக்கு டக்குன்னு ஒண்ணு கிடைச்சதுங்க. எங்கேயோ ஒரு பாயிண்ட் வேணும்னா கூட அது வந்து ஏதோ ஒரு மூலியத்துல டக்கு டக்கு நமக்கு அதுதாம்மா கிடைக்குது சொல்லுவாங்க இல்லையா? மகரிஷி. நீங்க இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் உங்களை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பான். அதாங்க ஐயா. அது என்ன தெரியுமா சொல்லுவாரு? எனது வாழ்க்கையில் பல இடங்களில் நானும் அனுபவித்துள்ளேன், நீங்களும் அனுபவித்து பாருங்கள் என்பாரு. சொல்லுவார் பாருங்க. சும்மா அவன் பக்கம் திரும்பி ஒரு தட்டு தட்டி விட்டால் போதும் பாரு, பிரகாசக்க ஆரம்பித்து விடும் அறிவு. அப்படி ம். திரும்பினா போதும், அவ்வளவுதான். ம். அந்த திரும்புற ஒரு வேலையை தான் செய்ய சொல்றாரு. திரும்பறதுக்கு எல்லாத்துக்கும் திரும்ப தெரியலைங்க. தெரியல. தெரிஞ்சா திரும்பிடுவாங்க. ஐயா டைம் ஆயிடுச்சு. அவங்க மாணிக்கவாசன் ஐயா டிராவலிங்ல இருக்காங்க, டிரைவிங்ல இருக்காங்க. அப்ப ஐயா க்ளோஸ் இப்பதான் பண்ணிடுறீங்க. வீட்டுக்குள்ளார வந்துட்டேங்க ஐயா. வீட்டுக்குள்ளார வந்தாச்சு. நீங்க தான் ஹோஸ்ட் வாழ்க தான் எண்டு மீட்டிங் கொடுக்கணும். இப்பதான் கொடுத்துடலாங்க ஐயா. வீட்டுக்குள்ளார நுழையிறேன். எண்டு மீட்டிங் கொடுக்கணும். கொடுத்துருங்க. ஓகேங்க ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிங்க, நன்றி நன்றி. ஐயா. வாழ்க அனைவருக்கும் வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்ங்க. நன்றி அனைவருக்கும் நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. இன்னைக்கு நிறைய தகவல் கிடைச்சது. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.